கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலும் அவருடைய ஒரே பேரான குமாரரும் நம்முடைய அருமை நேசரமாக இருக்கிற கர்த்தராக இருக்கிற கிறிஸ்து இயேசுவினுடைய வெளியேறப்பட்ட அன்பின் நாமத்தினாலும் இந்த ஒரு புதன்கிழமை மாலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கான ஒவ்வொரு நாட்களிலும் கூடுதலாக ஒரு நாளை நாம் வணங்குகிற கடவுளின் மட்டுமாய் நமக்கு நீட்டித்து தந்து கேட்ட சத்தியத்தின்படியாக நாம் எந்த அளவுக்கு அவருடைய பிள்ளைகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்றும் அவருடைய குமாருடைய சாயலுகப்பா எந்த அளவுக்கு நம்மை நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம் என்று பார்ப்பதற்காக மீண்டும் ஒரு நாளை தந்ததற்காக எல்லா விதமான நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக பிதாவாகிய தேவனை எடுத்துக்கொண்டு இந்த ஒரு நாளிலே சகாயத்தனமாக பாடத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். பஸ்கா நிழல் மற்றும் நிஜம் என்கிறதான தலைப்பிங்களாக பார்க்கலாம். இந்த பாடம் எதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 6th வால்யூம் இங்கிலீஷ் புக்கிலேருந்து எடுக்கப்பட்டது, நேரடியாக மொழிபெயர்க்கப்பட்டு அப்படி எடுக்கப்பட்டிருக்குது. சில விஷயங்களை வந்து நம்ம வாசித்து தான் நம்ம சில விளக்கத்தை அப்படி நம்ம சொல்லி போகிறோம். ரொம்ப பெருசாக நம்ம எதிர்பார்த்து ஒன்றும் பண்ண வேணாம். அதில் பிரதர் என்ன சொல்லியிருக்காரு, இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்காரோ அதை தமிழில் வந்து நம்ம வந்து அந்த நிலத்துக்கும் நிஜத்துக்கும் உள்ளான தேர்வுகளை பார்க்கலாம். ஒரு வேலை கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பொறுத்துக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். சரி, முதலாவதாக ஒரு ஆதார வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7 முதல். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்க கடவோம். சரி, இது வந்து பேசிக்காக நமக்கு பஸ்கா டைம்களில் நம்ம தியானிக்கிற வசனங்களில் ஒரு முக்கியமான வசனம். அப்போ இந்த பஸ்கா அப்படிங்கிற விஷயத்தை நியாயப்பிரமாணத்தில் பிதாவாகிய தேவன் வந்து ஏற்படுத்துறது வந்து இது எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னு பற்றி சகோதரர் சொல்கிறாருன்னா, இஸ்ரேல் தேசத்தில் மேலான தெய்வீ கிருபையின் முதல் ஏற்பாடான இந்த பஸ்கா பண்டிகையானது தான். முதல் நியாயப்பிரமாணமே அவர் கொடுத்துட்டது இந்த பஸ்கா பண்டிகை தான் அப்படிங்கிறது. இது எதுலாம் எப்படி இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா, நேற்று பிரதர் சொன்ன மாதிரி ஹோலி கம்யூனியன், அதாவது பரிசுத்த ஐக்கியத்தில் பங்கு கொள்ளக்கூடியதான விஷயம் தான் இந்த ஒரு பஸ்கா. அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆகிய நடந்த விஷயம். இதை வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து முதலில் சீசர்களோடு அந்த மேல்விட்டார்களே என்ன முதல்ல அதை நிஜமாக அவர் அனுசரித்தார் அப்படிங்கிறத குறித்து பார்க்குறோம். தெய்வீக கிருபை உள்ள ஒரு முன் அடையாளமாக கூட இந்த ஒரு பஸ்காவை கர்த்தர் இயேசு அதை ஆரம்பித்து வைத்தார். அன்றைக்கு நாளிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார வசனத்தை சுட்டி காட்டுறபடி யூதர்களின் பஸ்கா வரும் நன்மையான காரியங்களுக்கு, அதாவது நிஜமான பஸ்காவிற்கு ஒரு நிழலாக தான் இருக்குது அப்படிங்கிற அந்த ஆதார வசனத்தை நம்ம பார்த்தோம். அப்போ கிறிஸ்தவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு தானே, அல்லது இப்போ நம்ம இந்த யாத்திரை 12ஆம் அதிகாரத்தை வச்சு அப்படி நம்ம பார்க்க போகிறோம். அதில் சொல்லப்பட்ட முதற் பேரானவர்கள் அப்படின்னு குறித்து பார்க்க இருக்கிற நாம வந்து நமக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இது நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டாலும் கூட நிழலில் வந்து நடந்துட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லாவற்றையுமே நம்ம அதை தான் உன்னிப்பாக பார்த்து இதை நம்ம செயல்முறைப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே இல்லை. ஏதோ பார்த்துக்கலாம், நமக்கு அந்த நிழலை பார்த்துக்கலாம். நிஜத்துக்கு வரும்போது கர்த்தர் இயேசு எப்படி மாற்றி கொடுத்தாரு. இப்போ அதை தான் நம்ம அனுசரிக்க போகிறது கிடையாது. இயேசு கிறிஸ்து எப்படி அந்த நிழலை வந்து நிஜத்தை மாற்றி கொடுத்தாரோ அதன்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏதோ நம்ம அனுசரிக்க போகிறோம் அப்படிங்கிறத குறித்து பார்க்குறோம். அப்போ கிறிஸ்தவர்களாக இருக்க நமக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இயேசுவுக்கும் இந்த சபைக்கும் இடையான ஒரு உறவு இருக்குது பார்த்தீங்களா. இந்த உறவு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரியது. இதை யாரெல்லாம் பேசிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவும் பேசிக்கிறாரு, அப்போஸ்தலர்கள் ரொம்ப தெளிவாகவே இந்த விஷயங்களை வந்து அவங்க ரொம்ப அருமையாகவே தேவ ஆவியில் வந்து அவர் பேசிக்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நிஜமான பஸ்காவை புரிந்து கொள்வதற்கு உதவியாக அநேக வேதவசனங்கள் நிழலிலிருந்து நிஜத்துக்கு வந்து அப்போஸ்தலர் பவுலும் சரி, அநேக யோவான்கள் ஆகட்டும், எல்லாருமே ஒரு வகையில் என்ன ஆகும், கொஞ்சம் சாயல் வந்து ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க. நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம்னா அது கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லி. அப்போ முதலாவது யாத்திரையாகும் அந்த 12ஆம் அதிகாரத்துலேருந்து நான் வரலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா அந்த தலைச்சன் பிள்ளை, இஸ்ரேல் தலைச்சன் பிள்ளை காக்கப்படுறது அப்படிங்கிறத குறித்து பார்க்கும்போது, அந்த எகிப்திலோட தலைச்சன் பிள்ளைகள் காக்கப்படுறது வந்து பார்க்கும்போது, அந்த எகிப்து தேசத்தில் அந்த தலைச்சன் பிள்ளைக்கு ஒரு பாதிப்பாக இருந்தாலும் கூட அந்த தலைச்சன் பிள்ளை காக்கப்படவில்லை என்றால் பாதிப்பு யாருக்கு ஆகும், மற்ற எல்லாருக்குமே பாதிப்பாகிறது. அந்த பாதிப்பு வந்து அன்னைக்கு இஸ்ரேல் அந்த எகிப்தில் ஜனங்களுக்கு இருந்தது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ஆகுது,
இப்போ தலைச்சன் பிள்ளை நான் இப்போ கடைசி என்ன சொன்னார் வாலி, எங்களை விடலைன்னா மூத்த பிள்ளைல என்ன ஆகும், இறந்து போகும்னு சொல்லிட்டு போனார் மோசே. அப்போ இந்த பாதிப்பு இஸ்ரேல் அங்கே ஈட்டிலே உள்ள மக்களுக்கும் என்ன ஆச்சு, பாதிப்பு ஏற்பட்டுச்சு. தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த கட்டளை கொடுக்கும்போது உங்கள் தலைச்சன் பிள்ளைகளெல்லாம் என்ன பண்ணிக்கணும், கரெக்டாக பார்த்துக்கணும். என்ன பண்ணணும், ஆரடிச்சு பூசிக்கணும்னு சொல்லும்போது அப்போ இவங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தன் தலைச்சன் பிள்ளைங்க மாதிரி என்ன ஆச்சு, இன்னும் கொஞ்சம் அதிக ஒரு பாதிப்பு கூட ஏற்படுத்துச்சு அப்படின்னு குறித்து பார்க்குறோம் சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யாரு வந்து இந்த தலைச்சன்பர்களை யார் கடந்து போவான்னு பார்த்தீங்கன்னா அந்த சங்கார தூதன் வந்து கடந்து போகிற குறித்து பார்க்குறோம். இந்த சங்கார தூதன் அதாவது எகிப்தின் பிள்ளை தலைச்சன் பிள்ளை அல்லாத பிள்ளைகளை வந்து யாரும் என்ன பண்ண மாட்டார், எந்த ஒரு பாதிப்பும் வராது. தலைச்சன் பிள்ளை அந்த சங்கார தூதன் என்ன ஆக மாட்டார், கடந்து போக மாட்டார். எகிப்தில் உள்ள பிள்ளைகளுக்கு தலைச்சன் பிள்ளை அல்லாத பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாதது போல, ஆபத்தும் சூழாதது போல இஸ்ரேல் ஜனங்கள் தலைச்சன் பிள்ளை அல்லாத பிள்ளைகளையும் இந்த ஆபத்து என்ன ஆகலை, சூழலை அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆபத்து சொல்லவில்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த தலைச்ச பிள்ளைகள் எப்படியா தப்பிக்கப்படணும், அதாவது இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்தவரைக்கும் இந்த தலைச்ச பிள்ளை எப்படியா தப்பிக்க வேண்டுங்கிறது இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப அக்கையாகவே அவங்க பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு குறித்து பார்க்கணும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரத்த சம்பந்தமான ஒரு உறவோ, ஒரு அம்மா அப்பா தம்பி அந்த மாதிரி ரத்த உறவு மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு இந்த இந்த தேசத்திலிருந்து இந்த எகிப்து தேசத்திலிருந்து அவங்க விடுதலையாகி போகும்போது இவங்களை வழிநடத்துறவர்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்துறதாக யார் தான் வைக்க போகிறாரு பார்த்தீங்கன்னா இந்த லேவியரை தான் ஏற்படுத்த போறார் அப்படிங்கிறது என்னாகமத்தில் நமக்கு வசனம் இருக்கு. என்னாகமத்தில் வாசிங்க, என்னாகும் 8ஆம் அதிகாரம் 17 அல்லது ஒரு வருஷம் வாசிக்க, நான் வாசிக்கிறேன். என்னாவது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் புத்திரில் மனிதர்கள் ஜீவன்கள் முதற் பேரான எல்லாமே யாருடையது, என்னுடையது சொன்னார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்பு லேவியரை இஸ்ரேல் புத்திரிலிருந்து பிரிப்பு முதற் பேரான சங்கலத்திற்கும் பங்காக எண்ணப்பட்டார், எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிறது என்னாமத்தில் நான் வாசிக்கிற வசனம் அன்பு சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எதுக்காக தான் அவங்கள ரொம்ப கவனமாக பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இருந்த தலைச்சனங்கள் தெய்வீக வழிநடத்துதல் பெற்றதால் முழு லேவி கோத்திரத்துக்கும் ஒரு அடையாளமாக கூட அந்த தலைச்சன்கள் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும். நெக்ஸ்ட் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பலி செலுத்துகிறவர்களாகட்டும் ஆசாரிய வேலை செய்கிறவர்களாகட்டும் லேவியர்களாக இவர்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரகாரம் உடன்படிக்கை ஊழியக்காரெல்லாம் யார் நியமனப்படுத்தப்பட்டார்கள்னா அந்த ஒரு முதற் பேரானவர்களாக நியமிக்கப்பட்டார்கள். இது நிழலுக்கு வரும்போது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நேரே நம்ம பக்கம் தான் வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், இந்த உலகத்திலிருந்து முதற் பேராக மீட்டுக் கொள்ளப்பட்ட நம்ம எப்படியாவது ரெடி ஆகணுங்கிறது யார் ரெடியாகி பார்த்துட்டு இருக்கிறா, உலகெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஒரு வகையில். அது அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா பின்னால வந்து எங்களை வந்து என்ன சொல்றாருன்னா வாசிங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரம் இல்லை 2 கொரிந்தியர் 3:6 வாசிக்கலாம். இல்லை அது வந்து எபிரேயர் 12:23 என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை வாசிச்சுங்க, நம்ம புரிஞ்சிடும். என்று 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், பரலோகத்தில் பேரில் இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் போதும். அதாவது முதற் பேரானவர் யாரு, எங்க தான் எழுதப்பட்டிருக்கிறது பேரு, பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது அந்த ஊழியக்காரர்களாக ஆசிரியர்களாகவும் ராஜாக்களாகவும் ஏற்படுத்திருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 3:6 வந்து நமக்கு சொல்றாரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிங்க 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். போதும். அப்போ இந்த புது உடன்படிக்கை ஊழியக்காரராக இருக்கும்படி யார் தான் நம்ம தேவன் எழுதப்பட்டிருக்காரு. அந்த அன்னைக்கு வந்து இஸ்ரேல் ஜனங்கள் தலைச்சர்கள் சந்தித்து இந்த நியமித்தது போல இன்றைய சுவிசேஷ கால பகுதியிலேயே முதற் பேரானவர்களாக எதுக்காக ராஜாக்களாம் ஆசிரியர்களும் ஆகுவதற்காக பிற்காலங்களில் இந்த உலகத்தில் ஜனங்களை கிறிஸ்துவோடு வழிநடத்துறதுக்காக யார் ஏற்படுத்தியிருக்கா, தேவன் வந்து ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு குறித்து பார்க்குறோம். இதை வந்து நம்ம பார்த்தோம்னா எப்படி அவங்கள லேவியரை பிரித்தெடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா லேவி குரூப்ல வந்து ஹெர்சோம் கோகாத் மெராரி இருக்கிறாங்க இல்லையா, இவங்க வந்து அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர் உண்மைகள் லிஸ்ட்ல மாதிரி உள்ள ஒரு கணக்கில் வரல 3 வகுப்பாரும். அப்போ இதுல வந்து லேவி புத்திரர்களை என்ன பண்றாரு, தனியாக பிரிச்செடுக்கிறாரு. அதுக்கு தான் இவங்க வந்து தகுதிப்படுறவர்களாங்கிறாங்க. அப்போ இந்த முதற் பேரானவர்கள் எதில் தான் வருவாங்க பார்த்தீங்கன்னா உண்மையாளர்கள் லிஸ்ட்ல வருவாங்க. கோகாத் ஹெர்சோம் மெராரி இருக்காங்களா, அந்த மெராரி குரூப்பு அந்த அதில் கோகாத் குரூப் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த லேவி குரூப் என்ன கோகாத்துல தான் அந்த லேவி குரூப் தனியாக பிரிச்சுப்பார். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையை காத்துக்கொள்ளவர்கள் தான் இந்த முதற் பேரானவர் லிஸ்ட்டில் வந்து வருவார்கள் அப்படின்னு குறித்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த முதற் பேரானவர்கள் மட்டும்தான் அந்த சுவிசேஷ காலப்பகுதியில் வந்து வழி நடத்தப்படுகிறார்கள். அப்படி வழி நடத்தப்படுகிறார்கள் சொன்னால் எப்படி வழி நடத்தப்பட, தேவனுடைய பார்வையின் நிமித்தமாக வழிநடத்தப்படுகிறார்கள். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உலக ஜனங்களுக்கு எல்லாம் இருக்க ஆபத்தை விட யாருக்கு தான் ஆபத்து ஜாஸ்தியாக இருக்கும், நமக்கு தான் ஆபத்து ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் எகிப்தில் வந்து தலைச்சன் பிள்ளை காக்கப்படலன்னா என்ன ஆகும்னா முழு ஜனங்கள் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அந்த எகிப்தில் என்ன ஆகும், அழைக்கப்படுவார்கள். இதே மாதிரி உலக ராஜ்யத்திலையும் அப்படிதான், நம்ம காக்கப்படலைன்னா இல்லை நம்ம ஒரு அழைப்பு நிறைவேறலைன்னு சொன்னால் உலகத்தோட ரெசிபி என்ன கொஞ்சம் டிலே ஆகி போகும் அப்படின்னு குறித்து பார்க்கணும். எனவே இந்த
ஆமாம், இதை வந்து பின்தங்கி போகிற அந்த விஷயத்தை வந்து எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26, 27 வாசிக்கலாம். ஒருவேளை அந்த முதற்பேராளர்கள் அந்த லிஸ்டுக்குள்ள தேவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒருவர் இடரிலிருந்து ஒருவேளை அந்த வழிமாறி போகும்போது அவர் பட்ட எப்படிப்பட்ட சூழலை சந்திப்பார் அப்படிங்கிறது பார்த்தீங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26 முதல். அப்புறம் இது அந்த திருவிழியத்தில் ஒன்று எடுத்து வச்சிங்களா, எபிரேயர் 10, 26, 27 திருவிழியத்தில் என்ன ஒரு ஆள் எடுத்து வச்சுக்காங்க, வாசிங்க. சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26, 27 எடுத்தீங்களா? திருவிழியத்தில் வாசிங்க. உண்மையை அறிந்து அறிவதும் வேண்டுமென்றே நாம் பாவத்தில் நிலைத்திருந்தால் நீ நமக்கு வேறு எந்த பாவம் போக்கும் கரையும் இராது. மாறாக அச்சத்தோடு நாம் எதிர்பார்த்திருக்கும் தீர்ப்பும் பகைவர்களை சுட்டரிக்கும் கடவுளது சீக்கிரமே எங்கிருக்கும். ஆமாம், இது வந்து முதற்பேராக லிஸ்ட்டில் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பிற்பாடு நாம தவறுக்கு வந்து அல்லது சொல்கிற விஷயம் அன்பு சொல்லி. எனவே நம்ம ரெடி ஆகுறதுக்கு, நம்ம வெற்றிகரமான பாதை கடந்து போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக ஜனங்களும் ரொம்ப அக்கறையோடு காணப்படுகிறார்களாம். அதை நம்ம ரோமரில் வசனங்கள் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா. சிருஷ்டியானது ரெடியாகி வெளியே வர்றதுக்கு யார் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறா? சிருஷ்டி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குது. அப்போ அந்த உலக ஜனங்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முதற்பேனாவில் எப்போ தான் ரெடிவாங்க அப்படிங்கிற விஷயம் குறித்து ரொம்ப எதிர்பார்க்குற விஷயத்தை கூட நம்ம அந்த இதில் வந்து பொருளாக பார்க்குறான்னு சார் சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த புதிய உடன்படிக்கையின் தொடர்பான 1000 அரசாட்சியின் ஆசீர்வாதங்கள் மூலமும் சத்தியத்தின் அறிவினாலும் முழு மனுக்களும் தேவனோடு உட்படாகும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். இயேசு பிளஸ் சபை மூலமாக அவர் பெற்றுக்கொள்வார்கள். இது வந்து ராஜ்யத்தில் வந்து வெளிப்படுற விஷயத்தை வந்து எரேமியா 31, 34 முதல் 34 வரை உள்ள வசனங்கள் இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ நாட்கள் ஒருவன் கர்த்தர் சொல்லுகிறார், அப்போது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை ஏற்பது. இது வந்து மாம்சீசர்கள் ஏற்படுத்தின விஷயங்கள். நான் அவர்கள் பிதாக்களை இது வந்து நான் அவர் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ண உடன்படிக்கையுடைய இல்லை, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்களை மீறி அவமாக்கப்பட்டார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரியுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா அந்த நாட்களுக்கு பிற்பாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றார். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முதற்பேராளர்களுக்கு உண்டான விஷயங்களை வந்து பேசுகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இஸ்ரேல் குடும்பத்தோடு, அதாவது வீட்டாருக்குங்கிறது வேற விஷயம் வரும், குடும்பத்தோடுங்கிறது வேற விஷயங்கள் வரும். இப்போ மாம்சத்தில் உள்ள இஸ்ரேல் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டார்னு நேரத்தில் பேசியிருப்பாரு. நீங்கள் புதிய பாடலாம் பாசிட்டோம்னா இருக்கும். நாங்கள் முதல் ஜாதகத்துக்கு போகாமல் காணாமல் போன இஸ்ரேல் வீட்டாரத்தில் போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோ உங்களுக்கு வீடு உங்களுக்கு பாலாக்கி அப்படி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வீடு அப்படிங்கிறத குறித்து மாம்ச இஸ்ரேலை குறித்து அனைத்து விவரங்கள் நம்ம படிக்கிற விஷயத்தை பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா நான் இஸ்ரேல் குடும்பத்தோடு பண்ணுகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து, ஆல்ரெடி ஏற்கனவே அவங்களுக்கு கூட வச்சிருந்தாரு. ஆனால் என்ன பண்ணலாம், அவங்க என்ன பண்ணலாம் சரியா வரல. இப்போ முதற்பேரான தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஜனங்களுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன் வைப்பேன், அதை அவர் இருதயத்திலே எழுதி, அது வந்து பலகையில் எழுதினது. இது வந்து எங்க எழுதுறாருன்னா இருதயத்தில் எழுதுறாரு. நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் ஜனமாக இருப்பார்கள் அப்படிங்கிற விஷயம் பார்க்குறான்னு சார். இதை பார்த்தது என்ன பார்த்தீங்கன்னா தலைச்சன் பிள்ளைகள் மூலமாக அந்த இஸ்ரேல் ஜனங்கள் காக்கப்படுற விஷயம், உலக ஜனத்தின் மூலமாக நம் மூலமாக உலக ஜனங்கள் காப்பட்டு ஆசீர்வாத நிகழும் பொருளை பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டியை வச்சு பார்க்கணும். ஆட்டுக்குட்டியினுடைய அந்த ஒரு பார்த்தீங்கன்னா முதற்பிராக மட்டும்தான் அந்த ஆட்டுக்குட்டியை புசிக்க முடியும் அப்படின்னு வச்சு பார்க்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ரத்தத்தின் புண்ணியத்தினாலே முதற்பேனாவே கடந்து போது நடந்துருச்சு. அன்னைக்கு லிட்டரலாகவே அந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிடும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கடந்து போன அந்த விஷயம் பார்க்குறோம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டியானது ஒரு என்ன சொல்லு கபடத்து பிராணி, அது என்ன பண்ண தன்னை பாதுகாக்கவோ எதிர்க்கவோ செய்யாது அப்படிங்கிற விஷயத்த அன்னைக்கு வந்து கரெக்டாக பொருளை அந்த பொருளுக்கு அதை கரெக்டாக கொடுத்தாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் இயேசு அதே சாயலாக என்ன ஆக வேண்டியிருக்கு, கரெக்டாக அதே மாதிரி அவர் வாழ்ந்து காமிக்க வேண்டியது என்பதற்காக அதை வந்து சுட்டி காமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஆட்டுக்குட்டி எதிர்ப்பே தெரிவிக்காமல் தம்முடைய உரிமைகளையும் தம்முடைய பூமிக்க விருப்பங்களையும் முதற்பேரான நம் பொருட்டு நம் நிமித்தமாக தான் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒப்பு கொடுத்ததற்கு பொருத்தமான ஒரு அடையாளமாக கூட காணப்படுகிறது அன்பு. எனவே இந்த முதற்பேரானவர்கள் அல்லாதவர்கள் கடைசி அவர்கள் பலியில் நன்மை அடைவார்கள். இப்போ யார் நன்மை அடைவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் நன்மை அடைகிறோம். பிற்காலத்தில் என்ன பார்த்தீங்கன்னா விசேஷமாக வந்து இப்போ நம்ம விசேஷமாக நன்மை அடைகிறோம். பிற்காலத்தில் யார் நன்மை அடைவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உலக ஜனங்கள் இது கொஞ்சம் நன்மைகளை அப்படி அடைவார்கள் அன்பு சகோதரர்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சுவிசேஷத்தில் தேவன் வழி நடத்துகிறார் அப்படின்னு குறித்து பார்க்குறோம். வழி நடத்துகிற பக்கத்து 2 பேருக்கு இடையில தேவனே டைரக்டாக வழி நடத்துறது கிடையாது. இந்த 2 பேருக்கு இடையில ஒருவர் இருக்கிறார். அவர் தான் யாரு? கர்த்தர் இயேசு. அது எப்படி இருக்கிறார் பார்த்தீங்கன்னா பரிந்து பேசுகிறதா இருக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முதற்பிதாவானுக்கும் பிதாவாகி தேவனுக்கும் மிகப்பெரிய ஒரு அது என்ன சொல்றதுன்னா அது மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை. அது தாய் தகப்பன் மகன் மாதிரி உள்ள விஷயம். அப்போ அவங்களுக்குள்ளால கண்டிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு நமக்கு பரிந்து பேசுகிற பிதாவாகி தேவன் ஏற்படுறதா கண்டிப்பாக ஏற்படுத்தி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அநேக விதமான பாவங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி யோவான் சொல்லியிருக்காரு. 1 யோவான் 2 வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாவம் செய்வான் ஆனால் நீதிபராக இயேசு நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார் அப்படிங்கிற விஷயத்தை கூட நம்ம பார்க்குறோம். எனவே கண்டிப்பாகவே இந்த ஒரு சுவிசேஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த முதற் பேரானவர்களுக்கு பரிந்து பேசுகிறவருடைய கர்த்தர் இயேசுனுடைய ஊழியம் நம்ம கண்டிப்பாகவே தேவைப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டின்னு கூட யோவான் சொன்னாங்க வந்து இந்த இதை வச்சு பேசியிருப்பாரு. இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தின் பாவங்கள் தீர்க்கிறன்னு தான் அந்த வசனம் இருக்கும். தீர்த்த அப்படி வராது. தீர்த்தங்கிறது என்னன்னா முடிவு வந்துருச்சுன்னு அர்த்தம். தீர்க்கிற அப்படிங்கிற விஷயம் வந்துன்னா அது இன்னும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. கண்டிப்பாக இது முடிகிறதுக்கு நம்ம தேவன் ஒரு காலத்தை ஏற்படுத்திக்கிறாரா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். அப்போ முதலில் முதற்பிறான சபையை ரட்சித்து பின்னர் 1000 வருட அரசாட்சியில் ஆபிரகாமின் சந்ததியாகி அனைவரும் என்ன பண்ணுவார், அவர் ஆசீர்வதிப்பாருங்கிற விஷயம் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சபை கர்த்தருடைய பாடலில் பங்கு கொள்வதை அடையாளப்படுத்தும் அடையாளங்களும் உண்டு. ஆனால் பஸ்கா நிழல் ஒன்று கிடையாது, நிறைய இருக்கு. நம்ம ஆரம்பித்து சொன்ன மாதிரி நிழல் கர்த்தர் இயேசு, பஸ்கா அந்த சபையும் கர்த்தர் இயேசுவும் அந்த இணைந்து உள்ள விஷயங்களை வந்து நிறைய எங்களும் பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதான் யோவான் ஸ்நானன் சொன்னது உலகத்தின் பாவத்தை சுமந்துட்டு இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா யோவான் 1:29 எடுத்து வச்சுருக்கீங்களா? யோவான் 1:29 சரியான அதை வாங்க சொல்லிட்டு அந்த வசனத்தை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆமாம் நம்ம ஆரம்பம் சொன்ன மாதிரி இந்த உலகத்தின் பாவங்கள் இன்னும் மொத்தமாக என்ன பண்ணல, எடுக்கப்படவில்லை. நம்முடைய கர்த்தர் தம்முடைய புண்ணியங்களை இன்னும் உலகத்திற்கு செயல்படுத்த ஆரம்பிக்கவே இல்லை. மாறாக விசுவாச வீட்டார் மாத்திரமே அவர் செயல்படுத்தி உள்ளார். அவர் புண்ணியங்களை அறியும்படி நமக்கு மட்டும்தான் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு குறித்து பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு வந்து அங்கே என்ன பண்ணப்படக்கூடாது, துண்டு துண்டாக வெட்டக்கூடாது. இப்போ ஒரு ஆடு அவங்க ரெடி பண்ணுறாங்கன்னா ஒரு ஆள் கை, ஒரு ஆள் கால், ஒரு ஆள் தலை அப்படி வைக்கிற விஷயம் கிடையாது. இது எதாவது பார்த்தோம்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த எலும்புகள் முறிக்கப்படாததுக்குள்ளான ஒரு அடையாள பதிகாரம். ஆனால் இதில் வந்து இந்த ஆட்டினுடைய இந்த பங்குக்குள்ளே யார் வரமாட்டான்னு பார்த்தீங்கன்னா சபை இங்கே ஏற்கொள்ளாது, இதுக்குள்ளே வராது. அவர் ஒருவராக இருந்தால் அந்த ஆளை என்ன மிதிக்க வேண்டியிருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஆடு என்ன பண்ண வேண்டியதுன்னா முழுவதுமாக தான் புசிக்க வேணும். அது யார் எப்படியும் அந்த எலும்பு மட்டும் மீதி இருக்கணும், அவ்வளோதான். எந்த வகையிலுமே அது ஒரு இந்த தசையிலேருந்து பிச்சு தனியாக எடுக்கிற மாதிரியான ப்ராசஸ் வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிற குறித்து அதன் விளக்கங்களை பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சபையினுடைய பலியும் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பலியை குறித்து யாத்திரையாகும் 20ஆம் அதிகாரம் 15 முதல் 18 முடிய வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. யாத்திரையாகும் 29, 15 மற்றும் 18. யாத்திராகம் 21ஆம் அதிகாரம் 15 முதல். பின்பு அந்த ஆட்டுக்கடாக்கள் ஒன்றை கொண்டு வந்து நிறுத்துவாயாக. அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைக்க கடவர்கள். அந்த கடாவை அடித்து அதன் இரத்தத்தை பிடித்து பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து ஆட்டுக்கடாவை சந்து சந்தாக துண்டித்து அதன் குடல்களையும் அதன் தொடைகளையும் கழுவி அவைகளை அந்த துண்டங்கள் மேலும் அதன் தலையின் மேலும் வைத்து ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் தகித்து விடுவாயாக. பார்த்தீங்கன்னா மேலே உள்ளதில் வந்து தலையை துண்டித்து அப்படிங்கிற விஷயம். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் இயேசு தான். நெக்ஸ்ட் 3வது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கடாவை சந்து சந்தாக துண்டித்து, இதுதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபை. இது ரெண்டையும் இணைச்சு தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சகோதரர் வசனத்தை சொல்றார். சபையும் கர்த்தர் இயேசுவும் சேர்ந்து அது வருது அப்படிங்கிறத குறித்து சொல்றார். அன்பு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பஸ்காவின் நாடு துண்டு துண்டங்களும் ஆகாதபடிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது முழுமையாக புசிக்கப்பட வேண்டும். மேலும் அதன் எலும்புகள் ஒன்றுமே என்ன பண்ணக்கூடாது, முறிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயம் வந்து பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா இது கர்த்தர் இயேசுவையும் சபையும் அடையாளப்படுத்தாமல் கிறிஸ்துவையும் அவருடைய பலியையும் மாத்திரமே தான் அடையாளப்படுத்துறது. அந்த முழு ஆடை புசிக்கிறது வந்து அதை அடையாளப்படுத்துறது. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இரவில் அப்படிங்கிற விஷயம் ஒன்று வருது. இப்போ அன்னைக்கு அனுசரித்தது பார்த்தீங்கன்னா அவங்க காலை வேளையில் அனுசரிக்கல, இரவு வேளையில் தான் அவங்க அனுசரித்தாங்க. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இரவில் அனுசரித்து காலையில் விடுதலையாகி போகணும். தேவனுடைய அந்த இதே பிரமாணமே அது கொடுத்துருக்க கட்ட இதே நியாயப்பிரமே இப்படி தான் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு இரவில் தான் அதை அனுசரிக்கணும் அப்படின்னு குறித்து பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா ஆனால் இரவிலோ அவர்கள் அடிமைத்தனத்திலே காணப்பட்டார்கள். அந்த டைமில் என்ன பண்ண முடியாது, விடுதலை போக முடியாது. மேலும் முதற் பேரானவர்களையும் கடந்து போவதற்கு பின்னரே தங்களுக்கு வரும் விடுதலைக்காக இரவு வரை என்ன பண்ணாங்க, காத்திருந்தாங்க அப்படின்னு குறித்து பார்க்குறோம். நிஜத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரவு அப்படிங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிசேஷ காலம் முழுவதுமே அடையாளப்படுத்தும். இரவுங்கிறது வந்து சுவிசேஷ காலம் முழுவதும் அடையாளப்படுத்தும். இது நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். இறைமையில் உள்ள வசனங்கள் பார்க்குறோம். ஒருவேளை பகலும் ஒருவேளை இரவுமாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூதகம் முடிஞ்சிருக்காது, சுவிசேஷம் என்ன ஆகிருக்கும்,
அப்படியே ஸ்டார்ட் ஆகிருக்கும் அந்த ஒரு காலப்பகுதியை நம்ம பார்க்குறோம். நிறைய இடங்களில் அந்த வசனங்கள் இருக்கும். ஒருவேளை பகலாவும் அப்படின்னு இருக்கும், இரவும் பகலும் அப்படி. இந்த விஷயங்கள் தான் நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகுது. கிராஸ் ஆகி நிறைய பேருக்கு வந்து குழப்பத்தை ஏற்படுத்தான விஷயம் வந்து தேவன் அப்படி தான் வச்சிருக்கிறாரு. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிசேஷம் இருளான காலமாக இருந்தாலும் கூட இந்த முதற்பேரானவர்கள் எப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அந்த காலங்களில் காணப்படுவாங்க. அன்னைக்கு முதற்பேரானவர்களுக்கு யாரும் தான் லேவி புத்திரர்களாக இருந்தாங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாங்க, மற்றவங்களை போதிக்கிறவர்களாக ஆசிரியர்களாக காணப்பட்டாங்களா. அப்போ தேவனுக்கு என்ன பண்ண அவங்க வெளிச்சம் கொடுக்குறவர்களாகலாம் இருந்தாங்க. அதே மாதிரி இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம தான் இருக்கிறோம், இந்த வெளிச்சம் பிள்ளைகளாக காணப்படுறோம். இந்த வெளிச்சத்தை பற்றி கர்த்தர் இயேசு வரும்போது மத்திய 5ஆம் அதிகாரம் 15-14 சொன்னார். விளக்கை கொளுத்தி மரக்கால மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்போது அது வீட்டில் உள்ள யாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் சொன்னார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் பேதுரு கூட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 1:19 சொல்லும்போது அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் நமக்கு உண்டு, பொழுது விடிந்து உங்கள் இருதயத்தில் ஒதுக்கிய அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா இருளுள்ள ஸ்தலம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தலம் தான் நம்ம வாழ்ந்து கொண்ட சுவிசேஷ கால போய் இதில் பார்த்தீங்கன்னா சீக்கிர விளக்கை போன்ற வசனத்தை கவனிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த யார் பார்த்தீங்கன்னா அந்த முதற் பேரானார்கள் அன்பு குறை சகோதரர்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் தாவீது கூட சொல்றாரு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிற. இதை கூட யார் தான் சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா இந்த முதற் பேரானவர்கள் மட்டும் தான் சொல்லுவாங்க, வேறு யாருமே சொல்றது கிடையாது. இந்த காலத்தில் கூட யாருமே சொல்ல மாட்டாங்க. இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 1000 அரசாட்சி தான் அது. அந்த 1000 வெளிச்சம் அப்படின்னு சொல்லுது. நீதியின் சூரியன் குணமாக்கும் வல்லமையோடு ஒதுக்கும் காலை என்பதை அது அடையாளப்படுத்தும் அந்த சுவிசேஷம் கொடுக்குற முடிவு. அநேக வேத வாக்கியம் நமக்கு உள்ளது. இந்த நீதி சூரியன் மூலம் மூட நம்பிக்கையின் நிழல்களும் அந்தகார கிரியைகளும் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த பூமியிலேருந்து துரத்தப்பட்டு போகும். அப்போ நம்மளை வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படி சொல்லியிருக்காருன்னா அப்போ நம்ம இப்போ அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நாம் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நம்பிக்கைகள் நம்முடைய எண்ணங்கள் பாவத்தின் அந்தகாரத்தை சார்ந்ததாக இராமல், அதாவது இரவு வேலையை சார்ந்ததாக இராமல் நீதியின் அரசாட்சியான காலை வேலையை சார்ந்திருக்கு. எப்பண்டா அந்த உலகத்துக்கு ஒளிச்சவங்களை என்னுடைய அழைப்பு நான் எப்பமா முடியும், அப்போ இந்த உலகத்துக்கு நான் ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே போன பிறகு தான் என்ன பண்ணாங்க, ஒரு அருமையான கொழுமையான ஆகாரங்களை புசிச்சாங்க. அவங்க மண்ணா காடை அப்படி பலவிதமான ஆகாரம் புசிச்சது போல உலக ஜனங்கள் இப்படிப்பட்ட சூழலுக்குள்ள கஷ்டத்துக்குள்ள இருந்தாலும் கூட நம்முடைய நிறைவின் மூலமாக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஒரு அதிகமான ஒரு போஜனத்தில், அதாவது ஒரு வசனம் இருக்கும், அதாவது கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து முற்பிதாவிலிருந்து பந்தி இருப்பார்கள் அந்த வசனம் இருக்கு. அந்த பந்தி யார் கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் இயேசுவும் சபையும் சேர்ந்து முற்பிதாக்களோடு சேர்ந்து கொடுக்குற ஆகாரம். இதுதான் அன்னைக்கு ராஜ்யத்து முடிவில் நடக்கிற அந்த விஷயம். அந்த மத்திய வசனம் அந்த ஐயான்னு தெரியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட இருக்கிற புதைப்பெறவங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலமண்டத்திலே செய்யப்படுவதில் பூமியிலேயே செய்யப்படுவாங்க என்று இந்த முதற்பெறாமல் ஜெயிப்பார்கள் அப்படி சகோதரர் சொல்கிறார். அன்பு சகோதரர்களே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். பார்த்தீங்களா, இந்த வெளிச்சத்தை பூமியில் கொண்டு வர்றதுக்கு முதல் சோர்ஸ் ஒன்று இருந்தது. அந்த சோர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் இயேசு தான். முதல்ல அந்த வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்குன்னு ஒரு சோர்ஸ் இருக்கலாம், நீதியின் சூரியனாக இருக்கிறார். அந்த நீதியின் சூரியன் பிள்ளைகள் அந்த பிள்ளைகளாக, அதாவது அவரோட சரீரங்கமாக மாற போகிறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா நாம். அன்னைக்கு அந்த வெளிச்சம் இந்த பூமியில் வரும்போது ஒரு ஆள் கூட அதை ஏற்றுக்கொள்ளலை. நான் வெளிச்சம் அந்த பூமிக்கு ஒளியாக தான் அந்த பூமியில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது யாருமே என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளாது. அவரே சொன்னார், எஸ் ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு சொன்னார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யோவான் 3ஆம் அதிகாரம், அது ஒன்று திருவிழத்தில் எடுத்துருங்க அந்த வசனத்தை. யோவான் 3ஆம் அதிகாரம் 19-21 நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவளாக இருந்தபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும். யோவான் 3:19-21 பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகிக்கிறான், தன் கிரியைகள் தண்டிக்கப்படாதபடிக்கு ஒளி நேரத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளி நேரத்தில் வருகிறான். அந்த கீழே 2 வசனம் வாசிங்க, அதாவது 20-21 மட்டும் வாசிங்க. அப்போ தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர், தங்கள் தீய செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். உண்மைக்கேற்ப வாழ்வர்கள் ஒளியிடம் வருகிறார்கள், இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைத்தே செய்கிறார்கள் என்பது கிடையாது. இது யாருக்கு தான் சொந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள லாஸ்ட் உள்ள வசனம் அந்த முதற் பேரான மட்டும்தான் சொந்தம். மற்றவங்களுக்கு யாருக்கு இந்த வசனம் என்ன ஆகாது, சொந்தமே ஆகாது. அதாவது சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளி நிலத்தில் வருகிறார். அவர்கள் தான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இந்த சுவிசேஷத்தின் காலப்பகுதியில் வந்து அவங்களுக்கு பேர் சூட்டப்படுகிறார். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், உங்கள் நற்கிரியை மனுஷருக்கு வெளிச்சமாக இருக்கிறது. எல்லாமே யாருக்கு தான் சொந்தம் பார்த்தீங்கன்னா இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த முதற் பேரானவர்கள் மட்டும்தான் என்ன பார்த்தீங்கன்னா
சொந்தமாகும் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அந்த வெளிச்சத்தை அவருடைய சபை அவரோடு சேர்ந்து வெளிச்சத்தை சுமக்கும்படி நமக்கு என்ன பட்டிருக்கிறது, அது வந்து அருளப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த வெளிச்சத்தோடு நமக்கு ஒரு சின்ன ஒரு பாட்டு வந்து நமக்கு அது அருளப்பட்டிருக்கிறது. மேலும் இவர்கள் தங்கள் வெளிச்சத்தை தற்சமயம் முழுமையாக பிரகாசிக்க செய்ய முடியல. இவங்களால தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் முழு பிரகாசத்தையும் கர்த்தர் இயேசு மாதிரி கொடுக்க முடியும். என்ன முடியல. நாங்கள் ஒரு சின்ன பல்ப் மாதிரி அப்படி இருக்கு, கர்த்தர் இயேசு அந்த மாதிரி பல்ப் மாதிரி இருக்கான்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் குறைவாக கொடுக்குறோம். ஆனால் இவர்களும் குணமாக்கும் வல்லமையை கரங்களில் கொண்டுள்ள நீதியின் மாபெரும் சூரியனில் ஓர் அங்கமாவார்கள். அப்படி இருக்கிறாங்க. எனவே பின்னால் என்ன பார்த்தீங்கன்னா, இவர்கள் மரணம் என்னைக்கு ஜெயமாக விளங்குமோ அன்னைக்கு இவர்கள் என்ன பண்ணுவார்கள், அந்த அந்த கொஞ்சம் கூட அதிகமாக கொஞ்சம் வெளிச்சம் கொடுக்கறதான ஒரு வேலையை என்ன வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறத குறித்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதை வந்து கர்த்தர் இயேசு இந்த கோதுமை மற்றும் கலைகள் ஊமைகளை வந்து அருமையாக சுற்றி காட்டுறாரு. எப்படி பார்த்தீங்கன்னா, அப்பொழுது மத்தேயு 13:43 நானே வாசிக்கிறேன். அப்போது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். அப்பொழுதுனா தங்கள் ஓட்டத்தை முழுமையாக தன் மரணத்தை ஜெயமாய் விளங்கும்போது, கர்த்தர் இயேசு எப்படி தன்னுடைய மரணத்தினை ஜெயமாய் விளங்கினாரோ அதே மாதிரி இது முதற் பேரானவர்களும் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மரணத்தை ஜெயத்தின் மூலமாக என்ன பண்ணணும்னா விழுங்கணும். அப்படி தான் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அவரை மாதிரி ஒரு வெளிச்சம் கொடுக்குற பிள்ளைகளாக காணப்படுவோம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனால் சகோதரர் சொல்லும்போது அந்தோ பரிதாபம் அப்படின்னு சொல்கிறார். அன்னைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் இந்த வெளிச்சத்தை கொண்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, தெய்வீக திட்டத்தின் அருமையான போதனைகளை கேட்டு ஏற்றுக்கொள்வதற்கான கேட்கிற செவிகள் மிக சொற்பமே அப்படிங்கிற அன்னைக்கு. ஏன் இந்த வேத நூல்கள் நியாயப்பிரமாணத்தை கையில் வச்சிருந்தவங்களும் என்ன ஆகலை, இதை கேட்கணுன்னோ இதை மற்றவங்களுக்கு இதை சொல்லணுங்கிற என்ன பண்ண முயற்சி எடுக்கவே இல்லை அன்னைக்கு அந்த வேத பாரத பரிசைகள் கூட. அப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவர் ரொம்ப அதை என்ன சொல்கிறாருன்னா, கம்ப்ளீட்டாக கர்த்தர் இயேசு போதனைகள் எல்லாமே யாருக்கு எதிராக தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிராக தான் இருக்கும். இன்னைக்கு இந்த முதற் பேரானவர்களுடைய இந்த ஒரு நம்மளுடைய ஒரு அறுவடை காரியங்களாகட்டும் மற்றவங்க பேசுகிற விஷயங்களாகட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த பாபிலோனுக்கும் இந்த அந்தி கிறிஸ்துவ அமைப்புகளுக்கு எதிராக தான் என்ன பண்ணுது நம்முடைய காரியங்களோட போயிட்டு இருக்கு. அப்படி போகும்போது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இயேசு பூமியில் அவர் வெளிச்சமாக வாழ்ந்த மாதிரி நாம கூட வாழ முடியும் இந்த ராத்திரி காலத்தில். அப்புறம் இந்த ராத்திரிங்கிறது எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, முழு சுவிசேஷத்தை கூட சுவிசேஷத்தை அவங்க அடையாளப்படுத்துகிறதா காரணம் அதில் இருக்கிற வருகிறதான சின்ன வேலைகளை நம்ம குறித்து பார்த்தோம் அன்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த முழு இரவிலும் நிலைக்காலில் காணப்பட்ட ரத்தம், அந்த நிலைக்காலில் பூசப்பட்ட ரத்தம் ஒன்று பார்த்தீங்களா, இது எப்படி பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டின் ரத்தம் அந்த இரவில் இஸ்ரேலின் வீட்டின் கதவுகளிலும் நிலைக்காலிலும் தெளிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று இஸ்ரேலுக்கு அறிவிக்கப்பட்டது. இது என்ன நிஜத்தில் எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் பொருந்தும். இது விசுவாச வீட்டார் அனைவரும் கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டியது என்ன ஆகுது, ரொம்ப தெள்ள தெளிவாக இது குறிக்குது அப்படின்னு குறித்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னொரு இது என்ன பார்த்தீங்கன்னா, ஆமாம், இவ்விதமாய் அவர்கள் எவ்வித கிறிஸ்தவ பிரிவினராக இருந்தாலும் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுவார்கள் அப்படிங்கிற, அதாவது கிறிஸ்து இயேசு ரத்தத்தின் மூலமாக என்ன பார்த்துக்கோம், நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம். இவ்விதமாய் கிறிஸ்துவின் ரத்தத்தின் மீது நம்பிக்கை கொள்வது நம்மை விசுவாச வீட்டாரின் அங்கத்தினராக நம்மை ஆக்கலாம் என்றாலும், நல்லா புரிஞ்சுக்காங்க, இந்த இது வேற இந்த அதாவது ரத்தத்தின் மூலமாக விசுவாசத்தின் நீதிமான் ஆக்கப்பட்டாலும் கூட இது நாம் முதற் பேரானவர்களா அல்லது இல்லையா என்பதை தீர்மானிப்பது இல்லையா. இந்த வேற கொஞ்சம் புரிஞ்சுதா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கணும். அதாவது இவ்விதமாய் அவர்கள் எவ்வித கிறிஸ்தவ பிரிவினா இருந்தாலும் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுவார்கள். இவ்விதமாய் கிறிஸ்துவின் இரத்தத்தின் மீது நம்பிக்கை கொள்வது நம்மை விசுவாச வீட்டாரின் அங்கத்தினராக நம்மை ஆக்கலாம் என்றாலும் இது நம் முதற் பேரானலா இல்லையா என்பது ஆக்கிறதுக்கு என்ன பண்ணாது, தீர்மானம் பண்ணாது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவா சொல்ல. அப்ப எதுதான் தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள் ராஜரீக ஆசிரியர் கூட்டத்தினர் விசுவாச வீட்டாரில் உயர்ந்த நிலையில் உள்ளனர். இந்த உயர்ந்த நிலைக்கு காரணம் அவர்கள் வயது கிடையாது. உயர்ந்த நிலையில் இருக்கிறோம்னா அவருடைய வயது கிடையாது, ஆவிக்குரிய வளர்ச்சி தான் காரணம். இப்போ வயது மூத்தவராக இருந்து ரொம்ப வயதானவராக இருக்கிறாருங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த முதிர்ச்சி அப்படிங்கிறது, அதாவது இந்த முதற் பேரானவர் அது போயிட்டாரு அப்படிங்கிறது என்ன முடியாது, நாம் நம்ப முடியாது. குறைவான வயசாக இருக்கிறவரும் அதிகமாக சில தூத்து பேசி சில உபதேசங்கள் பண்ணி நல்ல சில விளக்கங்கள் சொல்லி அப்படி இருக்கிறவரும் என்ன பண்ண முடியாது, முதற் பேரான ஆகிட்டோம் நம்ம என்ன பண்ண முடியாது, தீர்மானம் முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அதான் அவர் நேரமே சொல்கிறார். அவர் இவ்விதமாய் கிறிஸ்துவ இரத்தத்தின் நம்பிக்கை கொள்வது நம்ம விசுவாசிகளின் அங்கத்தில் நம்ம ஆக்கலாம் என்றாலும் இது நாம் முதற் பேரானவங்களா அல்லது இல்லையா என்பதை தீர்மானிப்பது இல்லை. அப்போ எதுதான் தீர்மானிக்கும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய முதிர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி, அதாவது கேரக்டர் டெவலப்மெண்ட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம தீர்மானிக்கும் அப்படிங்கிறது. கேரக்டர் டெவலப்மெண்ட்ங்கிறது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேரக்டர் வளர்க்குறதுங்கிறது பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பேர் சபையில இருந்து காமிச்ச கேரக்டர் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கூட இங்கே காமிக்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்குது.
அது ஏன் அப்படின்னு தெரியல. ட்ரூத்தில் அந்த பேசபில் இருக்கும்போது காமிக்க அந்த விசுவாசம் நேற்றை கூட பார்த்தது மாதிரி. பேசபில் சாதாரணமாக இருக்கிறவங்க கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா சபைக்கு போகாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நரகத்தில் போட்டு வறுத்து எடுத்துருவான்னு சொல்லி பயம். இங்கே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கிறது. என்ன ஒரு உணர்வு, என்ன இது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்போ இது என்ன எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சில இந்த இப்போ பேசிக் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது சில சவரும் போது நமக்கு சில மைண்டில் அப்படி போடுது. அப்போ இவ்வளோ ஆர்வமாக இவ்வளோ இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டு இருக்கிறவங்க வந்து இங்கே வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா அப்படியே டவுன் ஆயிடுறாங்க. நம்மளுக்கு சில நேரம் மாமிச பிள்ளைகள் நம்மளுக்கு கூட சில ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிற உண்மை ட்ரூத்து அவ்வளோ சக்தியா? ஆமாம், உண்மையான ட்ரூத் அவ்வளோ சக்தி தான். உண்மை இல்லைன்னா அந்த உண்மையே இருக்காது. பொய்க்கு தான் சக்தி இருக்கும், சில நேரம் இல்லாமல் போகும். ஆனால் இது வந்து மிகப்பெரிய சக்தி, அதான் தேவனுடைய பரிசுத்தத்தின் மூலமாக இடக்கூடிய சக்தி. இது இருக்கிறதுனால தான் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம மத்தியில் நடக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ முதற்பேரான இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய மாட்டார்கள். அவர் ஆழ்க்கைய முதிர்ச்சி எந்த அளவுக்கு தங்களுக்கு காமிக்க வேண்டும் என்பதை அதிக முயற்சிகள் எடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் இப்போ பேர் சபைக்காரர்கள் நம்பிட்டு இருக்கிற மாதிரி அவர் வாழ்ந்தார் மரித்தார் அப்படிங்கிற மாதிரி மொட்டைக்கட்டையை என்ன பண்ணக்கூடாது, யார்ட்டையுமே சொல்றதுக்கு கூடாது அப்படிங்கிற வச்சு பார்க்கணும். எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பலியின் மரணம் மரித்தார் அல்லது அடைந்தார் என்றும், அநீதியுள்ளவருக்கு பதிலாக நீதியுள்ளவாக மரித்தார் என்றும் நம்பி அவர் தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தின் மூலம் நமக்கு அளித்த மீட்பையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை தான் என்ன பண்ணோம், அவங்க தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத குறித்து சகோதரர் சொல்றாரு. பாத்தீங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கதவுகளில் ரத்தம் தெளிக்கப்பட்டது. கதவுகளில் ரத்தம் தெளிக்கப்பட்டது, அதாவது வாசல்ல பூசப்பட்டது, கதவுல என்னப்பட்டது, தெளிக்கப்பட்டது அப்படின்னு குறித்து பார்க்கணும். இதனுடைய நிச்சயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய தேவ ஆட்டுக்குட்டியின் விலையேறப்பட்ட இரத்தத்தையும் அவருடைய மரணத்தையும் அதனால் நமக்கு உண்டான பலனையும் வெளிப்படையாக அறிக்கையிடணுமா. அது அறிக்கையிடுகிறத வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இது குறிப்பிடும் அப்படின்னு குறித்து பார்க்குறோம். இது எங்கே அவங்களுக்கு நிழல்ல சொல்லப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் என்ற இரவில் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்பது எச்சரிக்கைப்பட்ட விஷயம். அது நிழல்ல. அப்போ நிஜத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எகிப்தியரை சங்கரிக்கும் போது அவர் கதவுகளிலும் நிலைக்கால்களிலும் உள்ள இரத்தத்தை கண்டு சங்காதுரம் என்ன, அதாவது நிலைக்காலில் பூசப்பட்டிருக்கணும், கதவுல தெளிக்கப்பட்டிருந்தா என்ன ஆக மாட்டார், சங்காதுரன் அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். இது எதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இயேசு இந்த சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா என்ன ஆகலாம், நீதிமான்கள்லாம் தேவன் கூட கர்த்தர் இயேசு பிதாவையும் தேவனையும் இயேசு கொண்டா என்ன ஆகலாம், அவர் நித்திய ஜீவன் உள்ள வசனங்கள் கூட நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரத்தம் தெளிக்கப்பட்டு கதவுக்குள் இருப்பவர்கள் வெளியே வரக்கூடாது. ரத்தம் தெளிக்கப்பட்டாலும் பூசினாலும் உள்ள இருந்து யாரும் என்ன பண்ணக்கூடாது, வெளியே வரக்கூடாது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, விசேஷமாக இது வந்து முதற் பேரானவங்க மட்டும்தான் இது பொருந்தும் இந்த கால பகுதியில். அப்போ இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ரத்தத்தை விட்டு வெளியே போனால், ரத்தத்தை விட்டு வெளியே போனான்னு பார்த்து எதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு ரத்தத்தின் புண்ணியங்களையும் பலன்களையும் மறுதளித்தால் தண்டனை மரணம். அன்னைக்கு அப்படிதான் அந்த ஒரு ரத்தம் பூசப்படாத கதவு தெளிக்கப்படாத இடங்களையும் பற்றி யாருக்கும் அந்த சங்கதூதன் என்ன ஆவார், அங்கே இருக்கிற வந்து மரணத்துக்குள்ளாக போவார். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இயேசுவையும் அவருடைய புண்ணியங்களையும் பலன்களையும் மறுதளித்தார், ஏற்றுக்கொண்டு அந்த ரத்தத்தை மறுதளித்த வேண்டாம்னு சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக இரண்டாம் மரணத்துக்குள்ளாக போவான்னு சொல்லி சகோதரர் வந்து எழுதுகிறார். இது வந்து எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 4 வரை வசனம் இருக்குது, வாசிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 6-4. அந்த வசனம் தெரியும், நான் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையவை ருசி பார்த்தும் இருக்கு பார்த்தீங்களா, நல் வார்த்தைகளையும் இனிவரும் உலகத்தின் அருமை பெருமைகளையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர் என்னாவார்கள், குமாரனை தாங்கும். அதான் அந்த ரத்தத்தை வேண்டாம்னு சொல்றது. அது அபாத்திரமாய் பானம் பண்ண, நேரத்தை பார்த்தோம்ல, அபாத்திரமாய் பானம் பண்ணுற விஷயங்கள் இதுக்குள்ளெல்லாம் வந்துடு அனுப்பிவிட்டார்களே. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போகிற என்ன பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டியை புசித்தல் அப்படின்னு விஷயம் பார்க்குறோம். இந்த ஆட்டுக்குட்டியை புசித்தல் கூட எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு முதற் பேராக மாத்திரம் அதை புசிக்கிறது கிடையாது. அந்த ஆட்டுக்குட்டியை எல்லாருமே என்ன ஆகணும், எல்லாருமே புசிக்க வேண்டிய விஷயங்கள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த முழு விசுவாச வீட்டார்கள் அனைவருமே அன்னைக்கு புசித்தார்கள். இதனோட நிஜம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் கர்த்தர் இயேசு சொல்றாருல, என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்குது. அன்னைக்கு அந்த மாம்சத்தை உண்பவர்கள் எல்லாருக்குமே என்ன ஆகும், ஜீவனோட இருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கர்த்தர் இயேசு என்ன சொல்றார், என் மாம்சத்தையும் என் ரத்தத்தை பானம் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்குள்ளாலே ஜீவன் இருக்கிறது அப்படின்னு. இதை எளிமையாக நம்ம சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இயேசு ஒரு பலியின் மரணம் அடைவதோடு மாத்திரமல்லாமல் அவருடைய பலியினால் உண்டான பலனை அடைகிற அனைவரும் அவரை புசிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு. அதாவது அவருடைய பலியின் புண்ணியங்களை உணர்ந்து கொள்ள வேண்டுமா, உணர்ந்து தான் இதில் நம்ம உட்கொள்ளணும். அதாவது பந்தியில் அனுசரிக்கிறத குறித்து தான் அவர் சொல்றாரு மேக்சிமம். இது எது ஏன் கண்டிப்பாக அனுசரித்து தான் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் அனுசரித்து தான் ஆகும். எப்படியா இருந்தாலுமே முதற்புறவனாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டாலும் கூட ஆதாமின் கீழ்ப்படியாமல் கொண்டு இழக்கப்பட்ட அந்த பூமிக்கிற விஷயங்களையும் உரிமைகளையும்
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக மீண்டும் என்ன பண்ண வராரு, நமக்கு தர போறார் என்பதை உணர்ந்து கொள்வதையே இந்த ஆட்டுக்குட்டியை புசிப்பதை அடையாளப்படுத்துகிறார். வேறு வார்த்தையில் இன்னொரு வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பாவத்திலிருந்து நீதிமாக்கப்பட்டதை உணர்ந்து கொள்வதை குறிக்கிறது. நான் ஒரு பாவி, என் மூலமாக யார் தான் என்னை மீட்டு கொண்டாடுறதோ கர்த்தர் இயேசு தான் என்னை மீட்டு கொண்டாடுறதை அது அடையாளப்படுத்துறது அந்த குறித்து பார்க்குறோம். அப்போ ஆதாமின் பாவத்தின் நிமித்தம் நாம் தேவனுடைய இந்த ஒரு பராமரிப்பு தள்ளப்பட்டாலும் கூட கர்த்தர் இயேசுவின் பலியின் புண்ணத்தினால் என்ன ஆகுது, நமக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்குது அப்படிங்கிறத குறித்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இவைகளை உணர்ந்து கொண்டு இவைகளை நமதாக்கி கொள்வதே அந்த ஆட்டு குட்டியை புசிப்பதாகும் அப்படிங்கிறத குறித்து சொல்கிறாரு. நம்ம எந்த அளவுக்கு புசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய கர்த்தர் இயேசுனுடைய புண்ணியங்களையும் அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய விளையாடப்பட்ட அந்த ரத்தத்தையும் எவ்வளோ மதிப்பு கொடுக்குறது, அந்த ஆடு எந்த அளவுக்கு தீவிரம் புசிக்கிறோங்கிறத வந்து நம்ம வெளிப்படுத்தும் அப்படின்னு குறித்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றுள்ளோம் என்ற திருப்தியை நமக்கு தருமா. ஒரு பாவம் செய்கிறோம் அப்படின்ற குற்றத்திலிருந்து விடுபடுவதற்கு, அதாவது பாவத்திலிருந்து வெளிவருவதற்கு கூட இது நமக்கு உதவி செய்யும் அப்படின்னு குறித்து பார்க்குறோம். அது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு இஸ்ரேல் ஜனங்கள் அனுசரித்து அந்த ஒரு 18 நூற்றாண்டுகளாக இந்த தேவன் கொடுத்த கட்டளையின்படி என்ன பண்ணுறாங்க, வருஷத்தோடு அனுசரித்து வந்தாங்க. ஆனால் ஒரு நாள் மட்டும் கிடையாது, அந்த அனுசரிப்பு எத்தனை நாள் அனுசரித்தாங்க, 7 நாள் அனுசரித்தாங்க. அந்த 7 நாள் தொடர்ச்சியாக அந்த அனுசரிச்சுக்கிற அந்த விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, 7வது நாள் தான் என்ன பண்ணணும் தெரியும், அது அடிக்கப்படும். அப்போ அதே மாதிரி இது நமக்கு வரும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் கூட என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாள் 8 நாள் கூட நம்ம வச்சுருக்கோம். இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, தேவனோட தொடர்புகளையும் நம்ம உலகத்தோடு நம்ம மறுபடியும் அந்த கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் கூட விலகி பெறக்கூடாது, அந்த மைண்டில் அப்படி இருக்கணுங்கிறத என்ன பண்ணியிருக்கிறோம். அன்றைக்கி அவங்க 7 நாள் அவங்க அனுசரிச்சு வந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், 3 மாதம் வச்சுருக்கிறது வேறு. பட் இந்த லாஸ்ட் பீரியடில் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு 10 நாள் 8 நாள் அந்த எக்லிசியானுடைய அந்த சௌகரியங்களை பொறுத்து நம்ம ஏற்படுத்தி வச்சுக்கிறோம் அன்பு. இது வந்து எது பார்த்தீங்கன்னா, தேவனோடு நாம் தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நமக்கு அடையாளப்படுத்தும் அப்படின்னு குறித்து பார்க்குறோம். யூதர்களுக்கு அன்னைக்கு செய்யும்போது இந்த மாதிரி விஷயத்தினுடைய அர்த்தங்கள் ஆழங்கள் வந்து அன்றைக்கி அவங்க புரியல. ஏன்னு பார்த்தீங்க, ஏன் புரியல, அதுக்குன்னு ஒரு காலம் வச்சுருந்தார். அது ஏற்ற காலம் வந்து, அது எந்த ஏற்ற காலம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இயேசு அன்னைக்கு நீசான் 14ஆம் தேதி அந்த நிழலான பஸ்காவை அவர் மேலே அனுசரிச்சுட்டு நிஜத்தை வந்து என்னை தொடங்குறார் அப்படிங்கிறத குறித்து சொல்கிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதோறும் அவருடைய 12 அப்போஸ்தலர்களும் ஒன்று கூடினார்கள், அவர்கள் எப்போதும் போல பஸ்காவை அனுசரித்தார்கள். இதோட முடிச்சுட்டு, இதற்கு பின்னரே நாம் பிரபலமாக அழைக்கும் கர்த்தருடைய ராபோஜனத்தை நம் கர்த்தர் அறிமுகப்படுத்தினார் அப்படிங்கிறது சொல்கிறார். இது வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருக்கிற விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ராபாஜனம் நிஜமான பஸ்காவிற்கான புதிய ஒரு அடையாளம். அது வந்து நிழல் முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். இறுதியாக கூட ஜனங்க அந்த சீசர்களுக்கு என்ன பண்ணி ஆகணும், கொஞ்சம் மூளையை கொஞ்சம் அதை செட் பண்ணி வச்சு ஆகணும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, பழைய இதை முடிச்சுட்டு புதுசு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வித்தியாசமாக அதை சொல்கிறேன்னா, ஒரு இந்த ராஜபோஜன் நிஜமான பஸ்காவிற்கான புதிய அடையாளமாகும் அப்படிங்கிறத குறித்து அவர் அனுசரித்தார் அப்படின்னு குறித்து பார்க்குறோம். நம்முடைய கர்த்தர் அறிவுப்படுத்தின இவ்விஷயம் அவருடைய பின்னடியார்கள் யூத முறையிலான பண்டிகைக்கு பதிலாக செய்ய வேண்டியதாகும். நாம் செய்கிறது இந்த யூத முறைப்படி செய்கிற விஷயம் கிடையாது, அதுக்கு கர்த்தர் இயேசு செய்த முறையின்படியாக நாம் செய்கிறது. இவைகளை குறித்த தெளிவான ஒரு உணர்வு, புரிந்து கொள்ளுதல் நோக்கங்கள் நமக்கு இருந்தால் என்ன பண்ணலாம், அந்த பஸ்காவில் வந்து நம்ம அனுசரிக்கிறதுக்கு நமக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்றத குறித்து கூட சகோதரர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இரண்டு விஷயங்களை நாம் இந்த அனுசரிக்கிறது மூலமாக 2 விஷயங்கள் நாம் தெரியப்படுத்துகிறோம். என்ன தெரியப்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆகிய தெளிவான மனதோடு நினைவு கூறுதலின் போஜனத்தை அனுசரிக்கும் எவரும் 2 விஷயங்களை காட்டுகின்றனர். இதோட நாம் முடிச்சிடலாம். 2 விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் பார்க்கும்போது, கிறிஸ்துவே பஸ்கா ஆட்டுக்குட்டி என்ற தன்னுடைய விசுவாசத்தையும் கிறிஸ்துவின் புண்ணியத்தினால் உண்டானதை, அதாவது விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதலை உணர்ந்து சொந்தமாக்கிக் கொள்வதையும் காட்டுகின்றனர். ஒரு விஷயம். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சரீரத்தில் தான் ஒரு அங்கம், அவருடைய பாடுகளில், அதாவது பிக்கப்படுற விஷயம், அந்த பாடுகளில் ஒப்பு கொடுத்த அனைத்து அங்களில் தானும் ஒரு அங்கம் என்றும், போதகரின் பாத்திரத்தில் பானம் பண்ணுவதன் மூலம் தங்களுடைய உண்மையை வெளிப்படுத்தும் சிறுமந்தையில் தானும் ஒரு அங்கம். இந்த முதற் பிதாவானவர்களுக்கு இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா சிறுமந்தை. அந்த சிறுமந்தையிலே நானும் யாரு, ஒரு அங்கமாக இருக்கிறேன் அப்படின்னு குறித்து பார்க்குறோம். அவருடைய பலியில் பங்கு கொள்வதையும் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படி அவரோடு கூட பாடுபடும்படி வருவதையும் நமக்கு காட்டுகின்றனர் அப்படின்னு சொல்லி சகோதரர் இந்த ஒரு இதை விஷயத்தை முடிக்கிறார். இறுதியாக நாம் ஒரு வசனத்தை வாசி நாம் நிறைவு செய்யலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மற்றும் 17ஆம் வசனத்தை வாசி. 2 கொரிந்தியர் 10, 16 மற்றும் 17.
1 Korinthர் 10ஆம் அதிகாரம் 16 முதல், நாம் ஆஸ்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? நாம் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமா இருக்கிறோம். ஆமா, இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் அப்பம், ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அந்த பாத்திரம் குறிக்கிறது கர்த்தர் இயேசுனுடைய பாடு. அந்த பாடுக்குள்ள வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஐக்கியப்படும். அன்னைக்கு கர்த்தர் கொடுக்கும்போது அந்த சீசர்கள் எல்லாரும் ஒவ்வொரு கையை வச்சு எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே பங்கு பெற்றார்கள். அந்த அப்பத்திலையும் எல்லாருக்கும் ஒரு துண்டு கொடுத்தார். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஐக்கியத்தை அந்த இடத்துல ஏற்படுத்துகிறது. எனவே தான் நம்ம வேதமானவர்களாய் நாம் நம்முடைய அந்த ஒரு முறைமையின்படியாக கூட இந்த வருகிற 31ஆம் தேதி நாம் அனுசரிக்கிறதா அந்த அனுசரினையை நாம் முடிவு செய்திருக்கிறார்கள் அன்பு கிறிஸ்தவர்கள். எனவே லாஸ்ட் வசனம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத குறித்து பார்க்குறோம். அதான் அந்த தலை, அந்த பலியிடுற விஷயம் பார்த்தீங்கன்னா தலை முழுசாக தான் என்ன பார்த்தீங்கன்னா இருக்கணும். சபை தான் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா சந்தா வெட்டி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாத துண்டுகள்னா ஒவ்வொரு சதை அங்கங்களாக ஒவ்வொரு உலகத்திலையும் ஒவ்வொரு டினாமினேஷனுக்குள்ளால இருந்த சதை துண்டுகள் இவை எல்லாமே டினாமினேஷனில் இருந்திருக்கு, இந்து அமைப்புக்குள்ளே இருந்திருக்கு, முஸ்லீம் அமைப்புக்குள்ளே இருந்திருக்கு. பெரிய பெரிய ஒரு ஏதாவது சொன்னால் ரொம்ப முரட்டாட்டமான ஜனங்களுள்ள இருந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த முதற் பேரானவங்களோட அமைப்புக்குள்ளால இந்த ஒரு குட்டைக்குள்ளன்னு சொல்லலாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி வைக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறோம் மிகப்பெரிய அந்த குட்டைக்குள்ளே கொண்டு சேர்த்து வச்சுக்கிறார். இதெல்லாம் ரெடி ஆகினா ஒவ்வொன்றும் ரெடியாக என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றா போய் அந்த பாடியில் போய் என்ன ஆகுதுன்னா ஃபிட் ஆகும்போது என்ன பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ எப்போ நம்ம என்ன முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த நிறைவின்படி இந்த முதற் பேரானவர் என்கிற அந்த ஒரு தகுதியை பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற நான் என்னுடைய பங்கின்படி எந்த அளவுக்கு இந்த ஓட்டத்தை நான் எவ்வளோ குயிக்காக நாம் நிறைவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நிறைவு செய்தால் என்ன ஆகும், இந்த உலகத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அங்கிருந்து அந்த ஈட்டிலிருந்து விடுதலையாகி காலையில் என்ன மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றது போல நாம் இந்த சுவிசேஷம் முடியும் போது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பிறவிக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்படுவோம் என்பதை சொல்லிக்கொள்ள அன்பு சொல்லை இந்த ஒரு பாடத்தை பொறுமையோடு கேட்டவர்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமாம்.